எவ்ரிவன், வெல்கம் டு ஃபீஸ்டிங் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி. பூண்டு சட்னினாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே நமக்கு பிடிக்கும். அது எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸ்மால் ஆனியன் 1 கப், கார்லிக் 1/2 கப், ரெட் சில்லி, புளி 1 ஸ்பூன், சால்ட், ஆயில், மஸ்டர்ட், cumin seed, Urad Dal, curry leaves. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றணும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம அந்த ஆனியன்ஸை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது கார்லிக் போடுறோம். கார்லிக் போட்டு நல்லா அதை அந்த எண்ணெயில் வதக்குங்க. அதை வதக்கிட்டே இருக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ப போட்டுடுங்க. அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி அதை முடிகிற ஸ்டேஜில் புளி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணி அதை ஆற எடுத்து வச்சுருங்க. இப்போ அது நல்லா ஆறிடுச்சுங்க. நான் அரைச்சும் வச்சுட்டேன் மிக்சியில். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போர் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இது நல்லா 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே அந்த எண்ணெயில் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியண்ட்டில் அது சொல்ல மறந்துட்டேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றணும். அதை ஊற்றிட்டு நல்லா அதை நல்லா கொதித்து சுண்டுற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ரெட்டிஷ்ஷாக வரும் நமக்கு. அந்த டைமில் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த ஆனியனோட ஸ்வீட் டேஸ்ட்டும் அந்த பூண்டில் இருக்க அந்த பச்சை வாசனை காரெல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி குயிக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.